இன்றைக்கி ஒரு குவிக் அண்ட் மெடிசினல் சமையல் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, தனியாவில் வந்து துவையல் மாதிரி பண்ணி பிடிக்கரணையில் மசியல் இல்லையா, பிடிக்கரணை மசியல் தனியா துவையல் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிடிக்கிறது வந்து ரொம்ப கையை அரிக்கும். ஸோ என்ன பண்ணணும், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கையில் தட வேண்டியதான் இதுமாரி கட்டே பண்ணணும். இது வாங்கி ஒரு 10 நாள் ஆற்றுல வச்சுடணும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, புளி இருக்கு இல்லையா, புளி இதையும் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி போட்டு அந்த ஒரு மாதிரி காரமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்காக புளி போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் வந்து 2 தக்காளியும் பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். தாளிக்கிறது வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கடுகு. சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இது தனியாக புளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டு பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ நான் உரிச்சிக்கிறேன். இந்த வேக வச்ச பைத்தம்பருப்பும் இந்த தக்காளியும் இந்த வெறுத்து இப்படி வந்துடும் தோல், அந்த தோல் எடுத்துகிட்டு அப்படியே அடுப்பத்தை வச்சுக்கிறேன். இதையும் வேக வச்சுருக்கேன். வேக வச்சதை தோல் வச்சுருக்கேன் இல்லையா, இது நல்லா வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். குண்டுடல் கொடுக்கும் உருளைக்கிழங்கு, உண்டுடல் குறைக்கும் கருணைக்கிழங்கு அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து புக்கில் எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கேன், இந்த கருணை கிழங்கு வந்து 3 சுழி நான் போட்டிருப்பேன். கருணைனா என்னது? கருணைனா அன்பு, பாசம். ஆமாம், அதான். குண்டு உடல் கொடுக்கும் உருளை, குண்டு உடல் குறைக்கும் கருணை. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நல்லா குண்டாலாம், ஒல்லியாக இருக்குவேன். குண்டாக இருக்குவா, கருணைக்கிழங்கு சாப்பிட்டா ஒல்லியாலாம். சூப்பர். இப்போ நான் நினச்சி வெறும் மூலத்துக்கு தான் நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாள், கேள்விப்பட்டிருக்கேன். கருணைக்கிழங்கு வந்து அதனால தான் அந்த பழைய காலத்து புக்கில் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, இது வந்து 3 சுழி நான் போட்டிருப்பா. கருணை அதாவது அவ்வளோ மெர்சி, அவ்வளோ ஒரு பாசம் இருக்குமா நம்ம மேலே. கருணை இப்போல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வர புக்ஸ்லாம் பார்த்தா 2 சுழி நான் போட்டிருப்பா கருணைக்கு. ஸோ இது வந்து இந்த பிடி கலர்கட்டெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சைஸில் இருக்கிறனால பிடி கருணை. அதனால பேர் பிடிக்கிறேங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சும்மா அடுப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வச்சுருக்கேன். ஓகே, தாளிச்சு போட்ட வேண்டியதான். இதுதான் வந்து பிடிக்கரணையில் வந்து பாரம்பரிய முறைப்படி மசியல் செய்வதில்ல. ஆமாம், இது வந்து பைத்தம்பருப்பு வந்து உடம்புக்கு நல்லது. சப்போஸ் இது வந்து துவையல் பண்ணுறதுனால தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். சப்போஸ் மசியில் வந்து வெறும் சாத்தில் தொட்டு சாப்பிட்ணுன்னா அதுக்கு வந்து துவரம்பருப்பு போடணும், வெந்தயம் தாளிக்கணும். அந்தமாரி இதுமாரி வறுவல் பண்ணியிருக்கோம், வறுவல் பண்ணலாம். ஆமாம், மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்தமாரி காய்கறி இந்தமாரி ஒரு சாப்பாடு பண்ணி சாப்பிட்றது அது டேஸ்ட்டு தான். ஆமாம், மெடிசினல் லஞ்ச். கடுகு போட்டு வச்சுருக்கு இல்லையா, 2 பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி வந்து வாசனைக்கு, 2 கருவேப்பிலை. பச்சை மிளகாய் காரத்துக்கு அப்படியா? இல்லை, இப்போ போடுற ரீசன் சொல்கிறேன் நான். இஞ்சி கொஞ்சமாக இருக்குது, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, இப்போ மிளகாய் மட்டும் ஒரு 4 போட்டிருக்கேன். காரம் வேணுன்றதுக்காக போட்டிருக்கேன். மசியல் வந்து தெரியாத கூட பண்ணிடலாம் பாருங்க, அவ்வளோதான். டக்குன்னு பேச்சுலர்ஸ்லாம் கூட சமைக்கிறதுக்கு பண்ணிடலாம். கொஞ்சம் நீர்க்க வேணும்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம் வேணும்னா. இதுதான் ட்ரெடிஷ்னல் மசியல். ஆமாம், அமர்க்களமான மசியல். அமர்க்களம் இல்லை, அரை நொடியில். அதுதான் கரெக்டாக. பண்ணிக்கிறேன். அரை நொடியில் அமர்க்களமான மசியல். உங்களுக்கு கேட்கணுமா பேர் போடுறதுக்குலாம்? முடிச்சிட்டேன். தனியா துவையலுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா 2 டீஸ்பூன் வந்து தனியா, கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு, எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து அரைக்கணும். அதுமாதிரி காரத்துக்கு அந்த மிளகா ஒரு 4 மிளகா ஆற்றுல சும்மா கொஞ்சோண்டு இருந்தது, இது கொப்பரை போட்டு எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும். ஸோ கொப்பரை இல்லைன்னா கொப்பரை போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா இருக்கேன்னு ஒன்று போட்டேன். புளி கொஞ்சோண்டு புளி உப்பு போட்டு அரைக்க வேண்டியதான். ஓகே, இது அந்த மிளகாவில் வந்து காம்போடு தான் இருக்கணும்னா அரைக்கிறதும் அப்படி தான் அரைச்சிருக்கா? நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு போட்டிருக்கேன். வேணும் காம்பு எடுத்துக்கலாம், இன்னும் காம்பு போகணுன்னு அவசியம் இல்லை. வறுத்துக்கிறேன். வறுத்துன்ட்டேன் பாருங்கள். ஆமாம், 2 ஸ்பூன் தனியாக, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, காரத்துக்கு ஏற்ற 4 மிளகா, உப்பு, புளி. இப்போ வந்து மாலைப்பட்சம் இல்லாதனால பெருங்காயம் வறுத்துட்டுருக்கேன், நல்லாயிருக்கும். மாலைப்பட்சம்னா பெருங்காயம் போட மாட்டோம். இது நல்லா வந்து கொஞ்சம் ஜலம் தெளிச்சு அரைச்சிக்கிறேன். தனியாக தகவல் அரைச்சிக்கிறேன். சூடாக சாதம் போட்டுருந்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருந்து போட்டு சாப்பிட்ணும், சூப்பராக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப விசேஷம் இல்லை? ஆமாம், ஒரு 100 கிராம் மல்லியில் வந்து இல்லாத விஷயங்களே கிடையாது ஸ்ரீ. மல்லியில் ஆமாம், அயன், கால்சியம், கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட், கொஞ்சோண்டு ஃபேட்டு, விட்டமின் சி,
மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம் இல்லாத விஷயங்களே இல்லை இந்த மல்லி. இந்த கொத்தமல்லி விதையும் வீட்டிலேயே இருக்கிற டாக்டர்ஸ். கரெக்டு. அது வந்து அந்த நம்ம எல்லா சமையலும் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக சேர்த்துப்போம். இது வந்து லேடிஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து மெனோபாஸ் டைத்தில் வந்து தைராய்டு வந்துடும். ஸோ அந்த தைராய்டு வந்து மருந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஆத்துலேயுமே பண்ணி சாப்பிட்டோம்னா தைராய்டு குறைஞ்சிரும். அதுக்கு தான் சுக்குமல்லி காஃபியும் இந்த மாதிரி தனியாக தக்கணும் அடிக்கடி பண்ணுறது. சுக்குமல்லி காஃபி போட்டு அரைக்க போகிறேன், அது கூட காமிக்கிறேன். இந்த மல்லியில் டீ கூட போடலாம். டீ அதான் சுக்குமல்லி காஃபி இருக்கு இல்லையா, அதே மாதிரி டீ. அதே மாதிரி சாப்பாடு எங்கேயாவது தண்ணிலாம் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த சல்மோனெல்லாம் பாக்டீரியான்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடும் இந்த இன்டெஸ்டைன்லாம், குடல் எல்லாம். அந்த சமயத்துலலாம் இந்த மல்லி தான் இருப்பாங்கல்ல. ஆமாம். நம்ம சமையல் வந்து கொத்தமல்லி விதை எவ்வளோ சேர்க்கணும் நல்லதுன்னு சொல்கிறோம். அதனால் கொத்தமல்லி இலையெல்லாம் போடணும். ஸோ அப்படி இல்லைனா கூட இந்த மாதிரி தொகையில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வாரத்தில் ஒரு நாள் பண்ணி சாப்பிட்லாம். ஆமாம். ஸோ மருத்துவ சமையல் இன்றைக்கி. ஆமாம். இல்லை இது என்னென்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால அப்படியே 2 டாங்கர் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி பண்ண உளுத்த மாவுலாம் இருக்கு இல்லையா, அப்படியே டாங்கர் பண்ணலான்னு நினச்சேன். இது பாருங்க, வெறும் வறுத்த உளுத்த மாவு, உப்பு, கொஞ்சோண்டு தயிர், நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ போட்டு தயிர் விட்டுன்ட்டு இந்த கடுகு வெறும் கடுகு தாச்சா போகிறோம். நான் சும்மா ஒரு மிளகாய் போட்டிருக்கேன், போட்டு கலக்க வேண்டியதான். டாங்கர். ஸோ இன்றைக்கி சமையல் இவ்வளோ தான். ஓகே. இன்றைக்கி வந்து த மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் லஞ்ச் வந்து டாங்கர் பிடிக்கரணை மசியல். அதுவும் வந்து பாரம்பரியமான முறையில் பிடிக்கரணை மசியல், கொத்தமல்லி விதை துவையல். அமர்கலம் ஜெயஸ்ரீ, யுவர் ஆசம்.